உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்ஷன் போயிருந்தேன் சரிங்களா? அங்க வந்துட்டு என் பையன கூட்டிட்டு போயிருந்தேன். வழக்கமா சொல்ற மாதிரி பையனுக்கு போட வேண்டிய சாப்பாடுலாம் நீயே போட்டு நீயே ஆள் பெருத்துக்கிட்டே போற. ஆனா உன் பையன் இன்னும் அப்படியே இருக்கானே, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் குடுத்து தேத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி இது எப்பவும் சொல்றது தானேன்னு சொல்லிட்டு நானும் அத வந்து ரிலாக்ஸா விட்டுட்டு மத்த வேலைய பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த வேலைய முடிச்சுட்டு அந்த பக்கம் வரும்போது பார்க்குறேன், அதே ஆளு போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க வந்துட்டு கொஞ்சம் லீனா இருக்காங்க. அவங்களோட பேபி வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. கொஞ்சம் நல்லா பப்ளியா இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இப்படி பிள்ளைக்கு கண்டத கடியதும் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, உன் புள்ள வந்து பெருத்துட்டே போகுது. அப்புறம் எந்திரிச்சு ஓடுறதுக்கு, விளையாடுறதுக்கு முடியாம ஒரே இடத்துல உட்காந்தே கிடக்கும். உனக்கு பார்த்து குடுக்க முடியாதா? என்னதான் இத விட்டுட்டு வேற வேல பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் தல சுத்திடுச்சுங்கிற மாரி தான். யாருங்க நீங்க? என்கிட்ட வந்து இப்படி சொன்னீங்க. மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எல்லா வீட்லயுமே சரிங்க, நம்ம போற இடத்துலயும் சரி, இந்த மாரி பூமர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டின்னருக்கு வந்துட்டு காளான்ல வந்து ஒரு கிரேவி பண்ணலான்னு பண்ணிட்டு வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி சாப்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நெறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன்.